நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போகும். திருச்சி கிழக்கு. ஆமா, அங்க நின்னாரா கண்டிப்பா கடும் தோல்வி. திருமாவளவனும் திருச்சி கிழக்குல நிப்பாரு, துணை முதலமைச்சர் கொடுப்பாங்கிற தகவலும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அவருக்கு நேர பிரைம் மினிஸ்டர் தான், அது வேற ஒண்ணு. ஆள் இருக்கிறப்பவே உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, ஆளே இல்லாதப்ப எப்படி உங்களுக்கு பிரதமர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அப்புறம் ஐநா சபை தலைவர் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க. 2 சிபிஎம் அவன் எதுவுமே கேட்கறது இல்லை. சிபிஎம் எனக்கு மந்திரியே வேண்டாப்பாங்க, வெளியில இருந்து அவ்வளவுதான். நீங்க அந்த கும்பலை அலிபாபா 40 கும்பலை சேர்த்துனீங்கன்னா நான் வெளியே போயிடுவோம். இந்த கட்சி இருக்கா திருமாவுக்கு இல்லையே. தமிழ்நாட்டுல திமுக தனித்து விடப்படுகிறது, தேசிய அளவுல காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அகில இந்திய முகம் இருக்கு. பாஜகவுக்கு எதிர்ப்பு காங்கிரஸ், திமுக காலாவதி ஆயிடுச்சு. திமுக இனி செல்லுபடியாகாத காசு. 3வது கூட்டணி உருவாவது பாஜகவுடைய ஏற்பாடு தான். இந்திய அளவுல எங்க அரசியல் நடந்தாலும் அதுல பாஜக, RSS, பார்ப்பனர்கள் இருப்பாங்க. எதுவுமே அது இல்லாம நடக்காது. இனிமேல் தமிழ்நாட்டுல சனாதன எதிர்ப்பு கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லீம் எல்லாம் தாவேக்கா தான். அப்போ தாவேக்கா தான் நமக்கு எதிர்கால அரசியலுக்கு பயன்படும் முடிவு பண்ணித்தான் என்ன பண்ணாங்க, தாவேக்கா காங்கிரசுக்கு அமைச்சரவைகள் கொடுப்பதற்கான காரணம். திமுக என்ன இமேஜ் இருந்ததோ அதே இமேஜ் தாவேக்கா கொடுவாங்க. இனி திமுக அது ஒரு பாமகவோ அல்லது நாம் தமிழரோ, அது திமுக தான் ஊழலுடைய உலக ஏஜென்ட் அவர்கள் தான். திமுக இருக்கிற பணத்தை நீங்க விஜிலன்ஸோ அமலாக்கத்துறையோ பறிச்சா இந்த கடனை அடைச்சிடலாம். 5 லட்சம் கோடி அங்கதான் இருக்கு. விஜய் இதுவரைக்கும் ஊடகவியாளர் யாரையும் சந்திக்கவும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த இடத்துல பேசவும் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வரணும். இல்லைங்க, அவர் எப்பவும் பேச மாட்டார், இனிமேலும் பேச மாட்டார். அவருக்கு அதை பத்தி என்னன்னு பாஜகவினுடைய தலைவர் மாற்றத்திற்கு பாஜக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனால் பாஜக தரப்பில் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் வாங்கின வாக்குக்கும் சட்டமன்ற தேர்தலும் உங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது. நாங்கள் போட்டியிட்ட இடங்களை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் கூடியிருக்கு, எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை தான் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? பாஜக கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ RSS பாஜக அவ்வளோ பேர் தாவேக. அண்ணாமலை தான் அடுத்த மாநில தலைவராக திரும்ப வருவார் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையால் ஒரு மாற்றம், அண்ணாமலை vs விஜய் அப்படிங்கிறது 100% வாய்ப்பு. ஏன்னா பாஜகவே வெறுத்து போய்தான் அண்ணாமலை தூக்கி அவரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு 7000 கோடி சேர்த்துருவார். அவ்வளோ உலகம் பூரா ஒரு 7000 கோடி இருக்கு. அமித்ஷா ஒரு பட்டியல் அனுப்புகிறார், எம்எல்ஏ பட்டியலில். மோடி பார்த்துட்டு ஏன் அண்ணாமலை பேர் இல்லைன்னு கேட்குறாரு. இன்னொரு மெயில் அனுப்புகிற பாருங்கன்னு ஒரு மெயில் அனுப்புகிறேன். உலகம் முழுக்க 7000 கோடி என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் தமிழ் பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவினுடைய தலைவரே திருச்சி கிழக்கில் போட்டியிடணும், குளத்தூர் மக்களே இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அவர் முதலமைச்சர் பதவி அவர் எம்எல்ஏவா தோத்ததே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. திருச்சி கிழக்கு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் தீர்மானம் நிறைவேற்றுறாரு, திருச்செந்தூர்ல ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் எடுக்கிறாரு, ஒரு பக்கம் கனிமொழி பேசுறாங்க, எல்லோருமே பேசுறாங்க. திருச்சி கிழக்கு சரியான தீர்வு. ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போகும். திருச்சி கிழக்கு. ஆமா, அங்க நின்னாரா கண்டிப்பா கடும் தோல்வி. மீண்டும் யார தெரியுமா, இங்கேயாவது பாபு, அங்க ஒரு சாதாரண சின்ன சோபு. தாவேக சார்பா பெரிய சின்ன சோபு, அங்க பாபு, இங்க சோபு. போபுட்ட டெபாசிட் போனார்னா திமுகவுடைய அரசியல் அரிச்சுவடிய திருச்சியில் வைத்து முடித்து வைக்கப்படும். அதை செய்து சீக்கிரமா. திருமாவளவனும் திருச்சி கிழக்குல நிப்பாரு, துணை முதலமைச்சர் கொடுப்பாங்கிற தகவலும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அவருக்கு நேரம் பிரைம் மினிஸ்டர் தான், அதை வேற ஒன்றும் இல்லை. டைரக்டா பிரைம் மினிஸ்டர் தான். திருமாவளவன் அடுத்த பிரதமர் தான். கூட இருக்கிற பூரா போய் தாவேக போயிட்டான். ஒரு பயம் கிடையாது. எங்க விசிகால ஆள் இருக்கிறப்பவே உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, ஆளே இல்லாதப்ப எப்படி உங்களுக்கு பிரதமர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அப்புறம் ஐநா சபை தலைவர் எல்லாம் இப்படி கொடுப்பாங்க. 2 எம்எல்ஏ சீட்டை வச்சு எல்லா பதவியும் கேட்கறாங்க. அதான் யாரு வேணா கேட்கலாம், உரிமை இருக்கு, கேட்கலாம். எனக்கும் நீங்க இப்போ 2 சிபிஎம் அவன் எதுவுமே கேட்கறது இல்லை.
சிபிஎம் எனக்கு மந்திரியே வேண்டாப்பாங்கிறாங்க. வெளியில இருந்து ஆதரவு அவ்வளோதான். நீங்கள் அந்த கும்பலை அலிபாபா 42 கும்பலை சேர்த்துனீங்கன்னா நான் வெளியே போயிடுவோம். இந்த கட்சி இருக்கா திருமாவுக்கு இல்லையே. இந்த கட்சி உங்க ஆளே இல்லையே, எல்லாம் அங்கேயில போயிட்டான். எங்க அவர் தாவேக்கா போயிட்டான். நீங்க தமிழ் தேசிய தலைவரால் தலித் தலைவரையே தக்க வைக்க முடியலையே. நீங்க உங்களுக்கு என்ன பிரதமர், துணை பிரதமர், முதலமைச்சர், இதெல்லாம் காலத்துக்கு ஒப்பாத கதை. 60 வருஷம் வந்துட்டு ஆட்சியில் எந்த இடத்துலையும் பங்கு பெறாத காங்கிரஸ் வந்து 60 வருஷம் 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து பங்கு எடுத்துட்டாங்க. திமுக ஒரு பக்கம் எங்களை முதல்ல குத்தி விட்டு போயிட்டது, காங்கிரஸ் சொல்லிட்டு கூட போடலைங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக தனித்து விடப்படுகிறது, தேசிய அளவில் காங்கிரஸ் தனித்து விடப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அகில இந்திய முகம் இருக்குது. பாஜகவுக்கு எதிர்ப்பு காங்கிரஸ் தான். நீங்கள் 3வது கூட்டணி உருவாவதே பாஜகவுடைய ஏற்பாடு தான். நீங்கள் இப்போ இந்திய அளவில் எங்கே அரசியல் நடந்தாலும் அதில் பாஜக இருக்கும், ஆர்எஸ்எஸ் இருக்கும், பார்ப்பனர்கள் இருப்பாங்க. எதுவுமே அது இல்லாமல் நடக்காது. இப்போது காங்கிரஸை அவசரமாக தாவேகா பக்கம் கூட்டணி வைப்பதற்கு காரணம் 40 நமதே நாளை நமதே இந்த பாலிடிக்ஸு தமிழ்நாட்டில். திமுக காலாவதி ஆகி போச்சு. திமுக இனி செல்லுபடியாகாத காசு. இது இளைஞர்கள் பூரா தாவேக்கால் இருக்கான். அதனால தான் ராகுல் கேட்காமையே ஆதரவு கொடுத்தார். இனிமேல் தமிழ்நாட்டில் சனாதன எதிர்ப்பு, கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாம் தாவேக்கா தான். அப்போ தாவேக்கா தான் நமக்கு எதிர்கால அரசியலுக்கு பயன்படும் முடிவு பண்ணித்தான் என்ன பண்ணாங்க, தாவேக்கா காங்கிரஸுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான காரணம். இனிமேல் யாரும் உள்ள இருந்து பேசக்கூடாது, பேச முடியாது, அதுக்கு ஒரு இமேஜ் உருவாயிருச்சுங்கிறது. திமுக என்ன இமேஜ் இருந்ததோ அதே இமேஜ் தாவேக்காவுக்கு உருவாயிரு. இனி திமுக அது வந்து ஒரு பாமகவோ அல்லது நாம் தமிழரோ அது மாறி, அவ்வளோதான். பிஎம் ஸ்ரீ விஷயத்தில் வந்து ராஜ்மோகன் ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. ஏபிவிபி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றா கொடுக்குறாங்க. உள்ளே வெளியேங்கிறது வந்து 2 விதமானது. விஜய் எந்த இடத்துலையும் அதை முழுமையாக மறுத்து பேசவே இல்லை, எருமொழி கொள்கையை பற்றி தான் பேசியிருக்காரு. ஆனால் ஏபிவிபியுடைய சந்திப்புக்கு பின்னால் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் ஒரே நாள் ஏபிவிபி போய் மாற்றத்தெல்லாம் உருவாக்க முடியாது. இவர்களெல்லாம் வந்து அரசியலில் இப்போ தான் அரிச்சுவடி. நீங்கள் எது சட்டசபையில் தீர்மானமாக்கப்படுகிறது, எது துறை செயலாளர் ஜிஓ போடுறாரு, கவர்மெண்ட் ஆர்டர், இதை பொறுத்த நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர ஏபிவிபி எப்பவுமே அவன் ஏபிவிபியாக தான் இருப்பான். அவன் எந்த காலத்தையும் முற்போக்காக இருக்க மாட்டான். சனாதனத்தால் தயார் செய்யப்பட்ட கட்சி தான் ஏபிவிபி. அப்போ அவன் அதைத்தானே சொல்லுவான். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிர்மல் குமார், வெங்கட் எல்லாமே ஏபிவிபி தான், பிபிவிபி தான். எல்லாம் அங்கேருந்து தான், அங்கேருந்து வந்த ஆளு தானே. கீர்த்தனா இப்படி எல்லாமே அங்கேருந்து வந்த ஆட்கள் தான். வெங்கட்ராம எல்லாமே ஏபிவிபி விபிகிபி தான். அப்போது சட்டமாக்கப்படுகிற பொழுதுதான் மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும். சட்டசபையில் தீர்மானமாக்கப்படுகிற பொழுதுதான் மக்கள்கிட்ட கோபம் கொப்பளிக்கும். அது வரைக்கும் நீங்கள் தெரு பாடகன், இரவு பாடகன் மாதிரி நம்ம ஏபிவிபி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அமைச்சர்கள் மேலே வந்துட்டு கல்வி தகுதி பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. எல்லா அமைச்சர்களும் அவங்க கொடுத்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நடந்ததற்கு ஒருத்தரோட சர்டிஃபிகேட்டையும் வெளியில் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தாவேக்காக ஒரு பின்னாடி இருக்குது. நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ரீல்ஸ் எப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கங்கிற ஹிந்து வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. தொடரும் தாவேக்கா பதவி எடுத்ததுலேருந்து தொடரும் சர்ச்சைகள் அவர்கள் மேல் வந்து எதிர்க்கட்சி வச்சுக்கிட்டே இருக்குது. இல்லை சார், இப்போ திமுக ஐடிவிங்க கலைச்சலான்னு முடிவு பண்ணாங்க, ஜென்ராம் ஹிண்ட்ராம் எல்லாம். இதில் என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி பல இடம் இப்படி நடந்திருக்கு. நான் என் வாழ்நாள் பார்த்துருக்கேன். திமுக தான் ஆட்சி, அது அமைச்சர் அப்படியே தொடரும். செக்ரட்டரியில் இருக்கிற கோப்பெல்லாம் அப்படியே திருடுறதுக்கு தயாராக இருந்தது. இன்னும் 5000 கோடி ரூபா பிடபிள்யூ ஹைவேஸில் இன்னும் பில்லு பாஸ் ஆகவே இல்லை. அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டான் யார், எல்லா ஊழல் அமைச்சர்கள் பூரா. அப்போது இந்த ரீல்ஸு இதெல்லாமே நீங்கள் எக்ஸிட் போல் எல்லா போலுமே எல்லாம் வந்துருச்சியா திமுக. இது இப்போ மீண்டும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரும் இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. ஊழல்னு இல்லை, நீங்கள் தான்டா ஊழலுடைய ஒற்றுமொத்த ஏஜெண்டுகளை. திமுக தான் ஊழலுடைய உலக ஏஜெண்டு, அவர்கள் தான். திமுக இருக்கிற பணத்தை நீங்கள் விஜிலன்ஸோ அமலாக்கத்துறையோ பறிச்சா இந்த கடனை அடைச்சிடலாம். 5 லட்சம் கோடி அங்கே தான் இருக்குது. அதை பற்றிலாம் ஒரு ரீல்ஸ் போடுங்களேன்.
இப்போ தான் அது வந்திருக்குது, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இனி அது தவக்கணும், அது நடக்கணும், அது ஓடணும். அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையான்னு மக்கள் முடிவு பண்ணுவோம். 5 நாள் எப்படி குழந்தை எப்படி முடிவு பண்ண முடியும்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை, தமிழ் அன்னை வளர்ப்பதில்லை. அப்போ 5 நாளை கண்டுபிடிச்சிங்களா? ஏண்டா நீங்க 75 வருஷமா ஊழல் பார்ட்டி, எத்தனை சர்க்காரியா கமிஷன்கள், எத்தனை பூச்சி மருந்து ஊழல்கள், எத்தனை உலகமே காரி துப்பிய 2G ஊழல் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் தானே? கருணாநிதியுடைய புதல்வர் புத்திரி எங்க திகாரில் கழிதுன்னு தான். அப்போ உங்களுக்கு தானே எல்லா ஊழலுக்கும் சொந்தம். இப்பதான் இந்த கும்பல் வந்திருக்கு. இவர்களுடைய அரசியலை கண்காணித்து எல்லா கட்சியும் கண்காணிச்சிட்டு இருக்கு. அதனால நீங்கள் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழலில் தான் ஒரு டிவியே ஓடுது, சன் டிவி. ஊழலில் 600 கோடி ரூபாய் ஊழல் யார்கிட்ட வாங்கினது? இந்தியாவை காட்டி கொடுத்து வெளிநாட்டு உளவு ஏஜென்சிகளை வந்து இங்கே செல்போன் கம்பெனி நடத்தினான். அவங்களோட வாங்கின காசு 600 கோடி தான் கலைஞர் டிவி. அதுக்கு தான் கனிமொழி ஜெயிலில் இருந்தது. கனிமொழிக்கு பதிலாக யார் ஜெயிலில் இருந்துருக்கணும்? கருணாநிதி பொண்டாட்டி ஸ்டாலின் அம்மா தயாளமாக ஜெயிலில் இருந்திருக்கணும். அதுக்காக கனிமொழி உள்ள போச்சு. ஆக உங்களை எல்லாம் ராஜபக்சே குடும்பத்தை போல அடித்து விரட்டி கப்பலை ஏற்றி விட்டுருக்கணும் அந்தமானுக்கு. நீங்கள் வந்து ஊழலில் ஒட்டுமொத்த ஏஜெண்டுகள். நீங்கள் இப்போ தான் ஊழல் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். சார், இடி வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி மீது இந்த வழக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. மீண்டும் அது வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது போயிட்டு இருக்கு. அரசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. விஜய் இது வரைக்கும் ஊடகவியாளர் யாரையும் சந்திக்கவும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த இடத்துலையும் பேசவும் இல்லை. இது ஒரு குற்றச்சாட்டாக தொடர்ந்து வருமானம். இல்லைங்க, அவர் எப்பவும் பேச மாட்டார், இனிமேலும் பேச மாட்டார். அவருக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது. அவருக்கு செந்தில் பாலாஜியை ஏன் கைது பண்ணாங்க, 471 நாள் ஏன் உள்ளே இருந்தார், அவர் மீது என்ன வழக்கு, எத்தனை பேர் காசு வாங்கினார், அந்த வழக்கு போட்டதே திமுக, அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது, தெரியாது. அது அவரை சொல்லி தப்பு இல்லை, நாட்டு மக்களை சொல்லணும். கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் வந்துட்டு அது அவங்களுக்கும் தெரியாது. கட்சியில் உள்ள நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது. அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்கிற குற்றச்சாட்டையும் திமுக உடனே அடுத்தடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. சார், 2G ராஜா பண்ணாத ஊழலா? சாதி பஞ்சா கொன்று தொங்க விட்டாங்க, அதை விடவா ஊழல்? அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் இவர்களுடைய அமைச்சரவை நடவடிக்கைகளை பொறுத்து தான் இன்னைக்கு தான் அமைச்சரவை பதவியை ஏற்றிருக்காங்க. அதனால் காலம்தான் இவர்களுக்கான தீர்ப்பை எழுதும். குதிரை பேரம் நடந்துக்கிறது கன்ஃபார்ம் தான். அதை கண்டிப்பாக விசாரணை நடத்தணும். பிரேமலதா அவர்கள் டெய்லி ஒரு அறிக்கை விடுக்கிறாங்க, டெய்லி வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகிறாங்க. அது இல்லைங்கிற சொல்ல முடியாதுன்னு டிடி வித்யநாதன் தான் அதை தான் வலியுறுத்திட்டு இருக்காரு. காமராஜர் அவர்களுடைய மேட்டரையும் பேசுகிறாங்க. திரும்ப குதிரை பேர மேட்டர் வந்து தொடர்ந்து வந்துட்டு அரசியல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. விஜய்க்கு சமாதிக்கு விஜய் போகல, அதுதான் காரணம், வேறு எந்த காரணம் இல்லை. டிடி தினகரனுக்கு என்ன கோபம்னா, 20 கோடி கொடுத்தாங்க, காமராஜுக்கு 10 கோடி, டிடிவி தினகரனுக்கு 10 கோடி. இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. இது அவருக்கு கோபம். எடப்பாடி பழனிசாமி அதை தான் பேசுகிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களில். எல்லாருமே அதை பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க. கவர்னர் இது வரைக்கும் இந்த அசம்பிளியோட அந்த பெரும்பான்மை நிரூபித்ததற்கு பின்னால் இது வரைக்கும் எந்த விதமான அறிக்கையிலும் கவர்னர் சைட்லேருந்து வரவே இல்லை. கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யார் தரப்புல இருந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. பிஜேபி இது வரைக்கும் சென்ட்ரலில் இருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எந்த ஒரு இடத்துலையும் பேசவும் இல்லை. ஒரே பதில் தான், குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த இடைஞ்சல் பண்ண மாட்டோம். அதுதான் அரசியல். சார், இறுதியாக ஒரு விஷயம் சார், பாஜகவினுடைய தலைவர் மாற்றத்திற்கு பாஜக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனால் பாஜக தரப்பில் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குக்கும் சட்டமன்ற தேர்தலையும் உங்களுடைய வாக்கு வங்கி வந்துட்டு உயர்ந்திருக்குது. நாங்கள் போட்டியிட்ட இடங்களை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் கூடியிருக்கு, எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை தான் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? பாஜக கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக அவ்வளோ பேர் தாவேக்காவுக்கு போயிட்டுருக்காங்க. நிர்மல் குமார் ஜெயிச்சார்ல, அது மதுரைக்கு தெற்க அவ்வளோ பேரும் ஆர்எஸ்எஸ் பாஜக பூரா பதவி பண்ணி இங்கே வந்துட்டாங்க. பாஜக கதை முடிந்து போனது, திமுக கதை முடிந்து போனது, பிசிக கதை முடிந்து போனது, சீமான் கதை முடிந்து போனது. பல பேருடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது. அதில் பாஜகவும் தப்பவில்லை, அவ்வளோதான். நயினார் நாகேந்திரனுடைய மாற்றம் அண்ணாமலையை திரும்ப கொண்டு வரணுங்கிறது அந்த கட்சியில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறாங்க. அண்ணாமலை தான் அடுத்த மாநில தலைவராக திரும்ப வருவார் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையால் ஒரு மாற்றம், அண்ணாமலை விஎஸ் விஜய் அப்படிங்கிறது 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா
பாஜகவே வெறுத்து போய்த்தான் அண்ணாமலை தூக்கி போடுது. எடப்பாடி யார் மாநிலத்தில் வரணும்னு ஒரு 3வது கட்சி சொல்லி அமித்ஷா தூக்கி போடுறார். அந்த அளவுக்கு பலவீனமானவர் அண்ணாமலை. இப்போ அவரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடி இன்னொரு 7000 கோடி சேர்த்துருவார். அவ்வளோதான். உலகம் பூரா இப்போ ஒரு 7000 கோடி இருக்குது. நீங்கள் அமித்ஷா ஒரு பட்டியல் அனுப்புகிறார், எம்எல்ஏ பட்டியலை. மோடி பார்த்துட்டு ஏன் அண்ணாமலை பேர் இல்லைன்னு கேட்குறாரு. இன்னொரு மெயில் அனுப்புகிறேன் பாருங்கன்னு ஒரு மெயில் அனுப்புகிறார். உலகம் முழுக்க 7000 கோடி ரூபா சொத்து பட்டியல். மோடி ரைட், நீங்கள் அப்போ அவர் மீண்டும் அண்ணாமலை ஒரு வார் ரூம் வச்சு அவரும் செலவு பண்ணுறாரு. அவருக்கு சில ஊடக தரகர்கள் வேலை செய்கிறான். வார் ரூம் இருக்குது, ரீல்ஸ் போடுறான், இன்ஸ்டாகிராம். அதெல்லாம் பாஜகவை ஒன்றும் உழுக்க முடியாது. ஒன்றும் திமுக அதிமுக கூட்டணி வச்சா தப்பே கிடையாதுன்னு சொல்லி வன்னியரசு ஒரு பக்கம் பேசுகிறாரு. இந்த திமுக அதிமுக கூட்டணி தொடர்ந்து வந்து அந்த பேச்சுகள் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதிமுக தரப்பில் ஒரு சைடு வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படிங்கிறத. கூட்டணி கட்சிகளே நீ கட்சி மாதிரி போகிறப்ப ஆட்சிக்கு முன்னாடி ஒன்று ஆட்சிக்கு பின்னாடி ஒன்றுன்னு போகிறப்ப ஏன் உங்கள் 2 பேர் சேரில் என்ன தப்பு இருக்குங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதிமுக அழிஞ்சு போயிடும், திமுக அழிஞ்சு போயிடும். காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றா சேருமா? முடியாது. அதேதான். அந்த லோகோவில் தான் ஆட்சி வந்து முடிச்சாங்க. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைண்ட் முடியாது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தாங்க. நன்றி, வணக்கம்.